ஹலோ கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஜேபில் வந்து போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேட்டருக்குள்ள வந்து நம்ம ஜாங்கியோட வாயையும் நம்ம ஹீரோயின் ரேவோட வாயையும் கையை வச்சு மூடி இருப்பாரு. ஸோ அதோட முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி நின்றுகிட்டு இருக்கும்போது நம்ம ஜாங்கிக்கு வந்து கோவம் வந்துருச்சு. டக்குன்னு நம்ம ஜேபிலோட கால்லயே உதைக்கிறாங்க ஹீல்ஸால. இப்போ அவரும் அங்கிருந்து அப்படியே வெளியே போயிடுறாரு. வெளியே போனா கரெக்டா போலீஸ் வந்துடுறாங்க. சூப்பர் சார், நல்ல வேலை செஞ்சீங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த சீனு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பப்ளிக்ல இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேபில் அவரோட ஃப்ரெண்டு மாசங்கு அதுக்கப்புறம் சண்டை போட்ட பையன் சொல்லி ஒரு 4-5 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் வந்து காய்ச்சி மூச்சுன்னு திட்டிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஜேபிலோட தலையில கூட அடிக்க போறாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜேபிலோட அப்பா வந்துடுறாரு. அவர் வந்துட்டு ஒரு பிரசிடென்ட்டோட பையன் இப்படிதான் அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்களும் கேட்பாங்க. பிரசிடென்ட்டா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பிரசிடென்ட் பண்ணானு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்திட்டு இருப்பாரு. உன்னோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட நான் பேசணுமா, வா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனே அவங்க அப்பா ரெண்டாக்கிட்டு இருப்பாரு. இப்ப அங்க சீனை கட் பண்ணா இங்க நம்ம ஜாங்கியும் ஹீரோயினும் படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜாங்கி வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு படம் செம்மையா இருக்கு, அடுத்த வாரம் திரும்பவும் இந்த படத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து இந்த கையில அடிபட்ட போது அந்த கர்ச்சிப்பால கையில கட்டி விட்டது, அதுக்கப்புறம் இந்த வாயை வந்து கையை வச்சு மூட்டு வந்துட்டு சொல்லிட்டு நம்ம ஜேபிலோட நினப்பாவே அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்துட்டு எல்லாரும் ஒரு பக்கம் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த கர்ச்சிப்பை வந்து அதாவது அந்த டவலை வந்து அயன் பாக்ஸ்ல அயன் பண்ணிட்டு இருக்காங்க. அயன் பண்ணி அதை மடிச்சு டிராக்குள்ள வைக்கும் போது நோட் பண்றாங்க. அதுல வந்து ஒரு லெட்டர் எழுதிருக்கு, ஜியாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. இப்போ உடனே அங்க இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஜியாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பஸ் ஸ்டாப்ல வரும்போது ஏதாவது ஒரு பில்டிங் பேர் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியா, அப்படி எதுவும் நாங்க பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஜேபிலும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து அந்த கால்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜாங்கி வந்து ஹீல்ஸ் வச்சு அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல அப்படியே ரத்த கட்டின மாதிரி இருக்கு. அதை வந்து இந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு அப்பா உன்னைய உதைச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேச்சே, அப்பால என்னை உதைக்கவே இல்லை, நீ வா, ஏன் என்ன முழிச்சிருக்க, வந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காரு அந்த சின்ன பொண்ணுக்காக. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எந்திரிப்பாங்க. பார்த்தா இந்த சீனியர் இருக்காங்கல்ல, அவங்க கால் துடைக்கிறதுக்கு அந்த டவலை யூஸ் பண்ணி கால் துடைச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே காண்டாயிட்டு ஐயோ அது என்னோட டவல் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயின் அந்த டவலை பிடிச்சி இழுக்கும் போது நின்னுகிட்டு இருந்த சீனியர் புத்துன்னு கீழே விழுந்து இடுப்புல அடிபட்டுரும். அங்க இருக்கிற எல்லாருமே பதறி போய் ஓடுவாங்க. ஏன் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது என்னை மன்னிச்சிருங்க, ஆனா இது வந்து காலை துடைக்கிறதுக்கான டவல் கிடையாது, இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு ஒரு பாத்ரூம்ல வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஜாங்கிக்கு டவுட் வந்துருது, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பேச போறாங்க. யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பையனா, எந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு நீ சில்லற வாங்க ஓடுனல, அப்பதானே ஒரு பையன் உன்னை காப்பாத்திட்டு இந்த டவலை உன்ட்ட கொடுத்தான், அந்த பையனை தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. ஆனா நம்ம ஜாங்கிக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பையன் மேல கிரஷ்ல விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த பஸ்ல போயிட்டு இருக்கும்போது கண்டக்டர் வேலையை விட்டுட்டு ஒரு ஸ்டாப் வரும்போது ஏதாவது பில்டிங்ல ஜியாண்ட்னு எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே வராங்க. கரெக்டா ஒரு இடத்துல எழுதிருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பேசஞ்சர்ஸ் எல்லாம் திரும்பி பார்க்கும்போது ஒன்னும் இல்ல எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா நம்ம ஜாங்கி வராங்க. வா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா வெளியே ஓடி போறாங்க. ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இப்ப ஜாங்கியும் உள்ள கேண்டீன்ல உட்காந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ரே எங்க போனா, ஏன் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஜாங்கி கேட்கும்போது ஆமா எனக்குன்னு தான் தெரியல, ஆனா அவ எப்பயுமே மீலை வந்து மிஸ் பண்ணவே மாட்டா, எப்படி ஒரு கஷ்டமா இருந்தாலும் சாப்பிட்ற டைமுக்கு வந்து அவ சாப்பிட்டுருவா, ஆனா இன்னைக்கு அதையே மிஸ் பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜாங்கிக்கு தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே அவ ஏதோ கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துல இந்த சீனியரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அதே போல டிரைவரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க கிம்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். சோ இவனுக்கு எப்படி அப்படின்னா ஒரு பொண்ணு கிட்டயா உஷார் பண்ணிட்டு இருப்பான். ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்டு அந்த பொண்ணோட நெருக்கமா இருந்துட்டு கழட்டி விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட போயிருவான். அதை தெரியாம நிறைய பேர் இவனோட வலையில வந்து விழுந்திருக்காங்க. இப்ப இந்த சீனியர் பாத்தீங்கன்னா சீனியருக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இவனை பத்தி தெரியாம இப்ப இவன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து உட்காருங்கன்னு சொல்லி உபசரிப்புலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு டம்ளர்ல இந்த சீனியர் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஜாங்கி வந்து காலை இடையில விட்டுருவாங்க. அந்த தண்ணியெல்லாம் அவன் மேல கொட்டிரும். சோ பிளான் சக்சஸ் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க சீனை கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஜியான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பாத்துருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு பப்பு, இதுக்குள்ளயா அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போன அடுத்த செகண்ட் போலீஸ் வந்துருது. மொத்த பேரும் வெளியே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு ஐடி கார்டை காட்ட சொன்னா நான் இந்த மாதிரி கண்டக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடி கார்டை காமிக்கிறாங்க. இதை நீங்க காமிச்சிட்டு எப்பயோ போயிருக்கலாம், எதுக்காக ஓடுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல போலீஸ் திடீர்னு துரத்துனா என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் ஓடிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்லுவாங்க. சரி நீங்க பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்லி போலீஸும் நம்ம ஹீரோயினை அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. இப்போ ஒரு பையனை பார்க்க போயிட்டு போலீஸ் கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமா உள்ள நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்காக இந்த ஜாங்கி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏ ரே நில்லு, எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரே ஓடி வந்து என்னை அடி அப்படின்னு சொல்றாங்க. நிஜமா தான் சொல்றியா? ஆமா சப்புன்னு அடி, இது எனக்கு தேவைதான், என்னோட லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நான் இப்படி போனேன்ல, என்னை அடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது இல்ல நீ அடிக்காத, எனக்கு வலிக்கும், நீ என்னை குத்து, மூக்குலயே குத்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜாங்கி வந்து கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு முதல்ல சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆமா நான் தேவையில்லாத விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்னோட
டைம் மிச்சமா ஃப்ரீயா இருக்கறனால தான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னோட டைமை நான் ஃப்ரீயாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு நோட்டீஸ் ஒன்று ஒட்டியிருக்கும். நைட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். அந்த நோட்டீஸை காமிச்சு நான் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஸ்கூலோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஸ்கூலை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க ஸ்கூலுக்குள்ள வருவாங்க. யூனிஃபார்ம் தான் தேவையில்ல, ஈவினிங் மேல தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். சோ இந்த மாதிரி குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போறவங்களுக்காகவே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அங்க இருக்கு. இப்போ அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண உள்ள போறாங்க. நம்ம ஹீரோயின் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த ஜாங்கிக்கு வந்து படிக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. இப்ப சர்டிபிகேட்டை கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்களும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க கையில விட மாட்டாங்க. டக்குனு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிஸ் கொரியா ஆகிறது கூட இங்க டிப்ளமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு விட்டுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிடுறாங்க. இப்ப சரிவா என் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கிய நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. போய் பார்த்தா ரெண்டு குட்டி பசங்க இருக்காங்க. சோ அவங்க கிட்ட ஜாலியா பேசி சிரிச்சு விளாண்டுட்டு இவங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. கையிலே ஒரு பெரிய பம்கின் ஒன்னு எடுத்துட்டு வராங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க, இவளோட பேர் வந்து ஜாங்கி, என் கூட தான் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கா, என் கூட தான் வேலை செய்யறா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப கோயங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை காமிக்கிறாங்க. இவங்க வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோயின் இருக்காங்களா ரே, சோ அவங்களோட அண்ணன் தான். அதாவது டியூஷன்லாம் பார்ட் டைமா எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இவரும் ஒரு ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்படுறவர் தான். அவருக்கு வந்து ஹியங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். சோ அவன் வந்து பேசிட்டு இருப்பான், இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, ஆமா நான் டியூஷன் வேற எடுக்க போறேன், நிறைய ஒர்க் இருக்கு, அதனாலதான் பார்க்க முடியாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இப்ப அங்க இருந்து நம்ம கோயங் கிளம்புறாரு. இப்ப கோயங் கூடவே பாத்தீங்கன்னா நம்ம ஜேபிலும் வராரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜேபில் மார்க் அதிகமா எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஜேபிலுக்கு தான் அவங்க அப்பா வந்து டியூஷன் மாஸ்டரா நம்ம கோயங்க போட்டிருப்பாரு. இப்ப ஜேபிலோட வீட்டுல நம்ம கோயங்கும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டிலே நீங்க தான் ரொம்ப டாப்னு கேள்விப்பட்டேன், ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீக்கியா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன், ஆனா நிஜமாலுமே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஜேபில் எங்க இருக்கான், நான் சீக்கிரம் போய் அவனுக்கு டியூஷன் எடுக்கணும், டைம் ஆச்சு அப்படின்னு நம்ம கோயங்கும் சொல்றாரு. சரி ஓகே நீங்க போங்க 2வது ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. இப்ப இங்க உட்காந்து இங்கிலீஷுக்காக நம்ம கோயங் வந்து ஜேபிலுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஜேபிலால ஒண்ணுமே பண்ண முடியல, கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல. இருந்தாலும் அவரை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா அவரால் மார்க் பெட்டரா எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோயங்கும் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அங்க சீனை கட் பண்ணா இங்க நம்ம ஜாங்கி இருக்காங்களே, அவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஒரு ரூம் வந்து வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள போவாங்க. போய் பார்த்தா நம்ம ரேவோட அண்ணனோட ரூம் தான். எக்கச்சக்க அவார்டு வாங்கி வச்சிருப்பாரு, சர்டிபிகேஷனும் வாங்கி வச்சிருப்பாரு, எக்கச்சக்க புக்கும் வச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியமா இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம கோயங்கோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல ஹியங்னு சொல்லிட்டு, சோ அவன் வந்துடுறான். அவன் வந்த உடனே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் வந்து ரேவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கியும் சொல்றாங்க. இவனை தான் நம்ம ரேவோட அண்ணன் இவங்க நினைச்சிட்டாங்க. ஆனா பின்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம ரேவோட அண்ணன் கோயங் வராரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம ரேவும் வந்துடுறாங்க. ரேவை பார்த்துட்டு இந்த ஹியங் என்ன சொல்றானா, ஏ அக்லி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ வீட்டு பக்கம் வரதே இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் இல்ல நாங்க ஒர்க் போயிட்டு இருக்கேன்ல, அதனால அப்பப்பதான் என்னால வர முடியும், எப்பயுமே வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஜாங்கியும் கோயங்குக்கு கை கொடுக்குறாங்க, நீங்க தான் நம்ம ரேவோட அண்ணனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே எல்லாரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க மாத்தி மாத்தி. இப்போ அன்னைக்கு நைட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் ஜாங்கியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது நம்ம ஹீரோயினோட அண்ணன் கோயங் இருக்கார்ல, சோ அவர் வந்து சில புக்ஸ் எடுத்து கொடுப்பாரு. இது உனக்காக, உன்னோட ஸ்டடிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும். சோ என் அண்ணனுக்கு என் மேல அக்கறை இல்லைன்னு நினைச்சேன், ஆனா அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஜாங்கி வந்து அவங்களோட கபோர்ட்ல எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன டெடிபியர் பொம்மை இருக்கு. அதை பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து தொடுறாங்க. டக்குன்னு நம்ம ஜாங்கியை கத்திடுறாங்க, அதை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி என்னோட நடிப்பு நல்லா இருந்துச்சா, நான் இந்த மாதிரி தான் ஆக்ட்ரஸ் ஆகி நடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பாடா நாங்களே நிஜமாலுமே ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் போல பயந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இப்ப அங்க இருந்து அப்படியே ஈவினிங் ஸ்கூல் இருக்குல்ல, அதாவது அந்த நைட் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம், சோ அதுல ஜாயின் பண்ணிருக்கறனால ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்கூலுக்குள்ள போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஜாங்கிக்கு ஒரு பிரசன்ட் பண்றாங்க கிஃப்ட். என்னன்னு பார்த்தா உள்ள ஒரு பென் இருக்கு. இந்த பென் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உனக்கு படிக்கிறதே பிடிக்கல அப்படின்னு சொன்னால இந்த பென் உன்னைய ஒரு நாள் உயர்த்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை கிஃப்ட் பண்றாங்க. அவங்களும் அப்படியே சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. இப்ப கிளாஸ் ரூம்குள்ள போய் உட்காந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்து அக்கா என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்பா. யார் நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, தயவு செஞ்சு என்னைய பஸ்ஸுக்குள்ள ஏத்தி விடுங்கன்னு உங்ககிட்ட தானே சொன்னேன், நீங்க கூட மூச்சை இழுத்து பிடிச்சி உள்ள ஏற சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அட ஆமா நீயா, நீ இங்கதான் இருக்கியா, ஆமா அப்ப நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அங்க சீனை கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க கடையெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த வண்டியை தள்ளிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப மேடுல இருக்கும். சோ அந்த வண்டியை தள்ள முடியாம தள்ளிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு குட்டி பசங்களும் பேசிட்டு இருக்காங்க. அந்த
அந்த பொண்ணும் பையனும் அவங்க அம்மாட்ட கேட்கும்போது, அம்மா எப்பமா நம்ம பணக்காரன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்க அண்ணன் எப்படியாவது எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை வாங்கிடுவான், அப்ப நம்ம பணக்காரன் ஆயிடலாம். அது மட்டும் இல்லாம உன்னோட அக்காவும் அவளோட கனவை துரத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கா, ஸோ சீக்கிரம் ஆயிடலாம், நீங்க பெரிய பசங்க ஆகிறதுக்குள்ள நம்ம பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது, இப்ப அந்த குட்டி பசங்களுக்கு காசு கொடுத்து போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக சொல்லிடுறாங்க. இப்ப இவங்க வண்டியை தள்ளும் போது முன்னாடி ஒரு கல் இருக்கு, அதுல பட்டு அந்த வண்டி பாத்தீங்கன்னா அப்படியே கீழே போயிருது. இவங்களும் வண்டியை பிடிச்சிட்டே போய் கொஞ்ச தூரத்துல இவங்களும் கீழே விழுந்துடுறாங்க. வயிற்றுல செம்மையா அடிபட்டுருது. இதை தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் ஓடி வந்து வீட்டுல பாக்குறாங்க. பார்த்தா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வயிற்றுல செம்ம அடி. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, சரிவா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஹாஸ்பிட்டல் போகணுமா, அதுக்கு கூட நம்ம கிட்ட காசு இல்ல, அதை விட எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல, என்னோட வண்டி அங்க நொறுங்கிருச்சு, அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு, இப்ப நான் பணத்துக்காக எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்துல அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்த நாள் எல்லாருமே கிளம்பி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜாங்கியும் பஸ்ல தனியா கண்டக்டரா போக ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களும் அப்படியே பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ் ஸ்டாப்ல ஒருத்தனை பார்த்து டக்குன்னு மறைறாங்க. அவன் வேற யாருமே இல்ல, நம்ம ஜாங்கியோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டே விசாரிச்சுட்டு இருப்பான்ல, சோ அவன் தான். அவனை பார்த்தோன்னே நம்ம ஜாங்கி வந்து டக்குன்னு பஸ்ஸுக்குள்ள மறைறாங்க. இப்ப இந்த பக்கம் இந்த மேனேஜர் கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்க அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு, வண்டியும் உடஞ்சிருச்சு, எங்களால கடை வைக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லும் போது, காசா, இந்த மாதிரி 1000 பேருக்கு 1008 பிரச்சனை இருக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே கம்பெனி காசு கொடுத்துட்டு இருக்க முடியுமா, இல்ல நான் என்னோட காசு தான் கேட்கறேன், நான் எப்படியாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு கூட அடைச்சிடறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை எங்களால் நம்ப முடியாது, திடீர்னு உனக்கு உடம்பு சரியில்லை முடியாதும்ப, அதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது, காசெல்லாம் ஒன்றும் கிடையாது, போய் டியூட்டி பார்க்க போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் ரொம்ப ஹார்ஷா பேசிடுறாரு. இதை வந்து வெளியே இருந்து நம்ம ஜாங்கி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த சீன்ல அவங்க அம்மா போகவே கூடாதுன்னு சொன்ன அந்த மாமாவோட கடைக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க. அங்க போயிட்டு காசு கேட்கும்போது, அதெல்லாம் கொடுக்க முடியாது, எவ்வளவு காசு கொடுக்கறது, உங்க அண்ணனை படிக்க வச்சதே நான் தான், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் வந்து இல்ல நீங்க படிக்க வைக்கல, பொய் சொல்லாதீங்க, அது எங்க பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா இப்பயே இந்த கடை நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு, எனக்கு கடனா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கடனா கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமாவோட ஒய்ஃப் ஒரு மாதிரி பேசிடுறாங்க. இப்போ இந்த மாமாவும் கையில ஒரு 1000 ஓனை கொடுத்துட்டு இதை மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அதை அங்கேயே வச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ நைட்டு அந்த உடஞ்ச அந்த வண்டி இருக்குல்ல, அதை எடுத்து இவங்க ஆணி அடிச்சு சரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு கையில வேற அடிபட்டுருது, அப்படியே அழுதுகிட்டே பண்ணிட்டு இருக்காங்க. இதை வெளியே வந்து அவங்க அம்மா பாக்குறாங்க. அவங்க அம்மா பார்த்து அவங்க அம்மானாலையும் எதுவுமே பண்ண முடியல. இப்ப வெளியே நம்ம ஹீரோயின் அழுகிற மாதிரியே உள்ள அவங்க அம்மாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமா போய்கிட்டு இருக்கு, கஷ்டத்துல வாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீன்லயே நமக்கு தெரியும். இப்ப அப்படியே மலையிலேயே நினைச்சுக்கிட்டு ஹாஸ்டல் வந்துடுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே எதனால நீ மலையில நினைஞ்சு அப்படின்னு சொல்லி டவல் வச்சு தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்கும்போது, இப்ப கையில அடிபட்டு இருக்கிறத பாப்பாங்க. நம்ம ஜாங்கியும் பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினால எதுவுமே பேச முடியல. இப்ப நைட்டு தூக்க வராம பஸ்ஸை ஒரு 3 மணிக்கு போய் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. எதுக்காக பஸ்ஸை கிளீன் பண்ற 3 மணிக்கு, இது யூஸ்வலா நீ பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது, அதனாலதான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம ஜாங்கி வந்து ஒரு டெடி பியராட்ட ஒரு சின்ன பொம்மை ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, சோ அந்த பொம்மையை நம்ம ஹீரோயின் கையில கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான பொம்மை, இது உன்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே தீத்துரும், இது நீ கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வாங்கிக்கிறாங்க. ஆனா நீ சொல்றதெல்லாம் ஆறுதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இதெல்லாம் உண்மையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஜாங்கி வந்து அந்த பொம்மையை எடுத்து அந்த பொம்மையை கிழிச்சு பார்த்தா உள்ள ஒரு பணக்கட்டு ஒன்று இருக்கு. பணத்தை உள்ள நிறைய மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த பணத்தை நம்ம ஹீரோயின் கிட்ட இது உனக்கு தான், போயிட்டு உங்க அம்மாவுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் வந்து ஐயோ வேணாம் வேணாம், நீ கஷ்டப்படாத, உனக்கு எதுக்கு கஷ்டம், வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நீ வாங்கலைனா தான் நான் கஷ்டப்படுவேன், நீ வாங்கிட்டு போ, அப்பதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அழுவுறாங்க. இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஆச்சு, அவ எனக்கு உதவி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாவும் இருக்கு. இப்ப பாட்டு போட்டுவிட்டு 2 பேரும் அந்த பஸ்லயே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க அம்மாக்கு அந்த வண்டி ஒண்ணு வாங்கி வச்சிடறாங்க. ஆக்சுவலா அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஒரு முட்டாய் கடை மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஆனா சில குழந்தைங்கலாம் வந்து அவங்க ஏறி விளையாடுறதுக்கு அந்த தூரி மாதிரி இருக்கும்ல, சோ அந்த மாதிரி ஒரு வண்டி தான் வாங்கியிருப்பாங்க. சோ இதுல வந்து சின்ன குழந்தைங்க விளையாடும் போது அதுலயும் கொஞ்சம் காசு வரும். அதை வாங்கி கொடுத்தோன்னே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படி உனக்கு பணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, நம்ம ஜாங்கி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இவ ரொம்ப நல்லா வேலை செய்யறாள், அதனால கம்பெனில இருந்து பணம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட அண்ணனும் நம்ம ஜாங்கி கிட்ட வந்து ரே எல்லாத்தையுமே சொன்னா, நீங்க தான் பணம் கொடுத்தீங்க, எப்படியாவது இந்த பணத்தை உங்களுக்கு நான் சீக்கிரம் திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது, நீங்க போயிட்டு உங்களோட மெயினா இருக்கிற வேலைகளை மட்டும் பாருங்க, பணத்தை நீங்க அப்புறம் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாங்கியும் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே வெளியே இருந்து அண்ணனோட ஃப்ரெண்டு ஹியங் இருக்காங்கல்ல, சோ அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. கையில பணத்தோட நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஹியங்குக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு, என்னதான் ஃப்ரெண்டோட தங்கச்சியா இருந்தாலுமே சின்ன வயசுல இருந்து பார்த்தனால ரொம்ப பிடிச்சிருக்கும். சோ இப்ப ஹியங்கும் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஜேபிலும் மாசாங்கும் காலேஜ் விட்டு அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு ஒரு பிளைண்ட் டேட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், 4 ஸ்கூல் பொண்ணுங்க வருவாங்க, நம்மளும் ஒரு 4 பேர் போலாம், சீனியர் கூட நம்ம கூட 2 பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, ஒரே 1 மணி நேரம் வந்துட்டு போறியா அப்படின்னு சொல்லி ஜேபில கேட்கும்போது, ஜேபில் முடியவே முடியாது, எனக்கு பிராக்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஒரே 1 மணி நேரம் நீ வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி இங்க நம்ம மாசங்கும் ஜேபில் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ஸ்கூல் பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு வேற ஒரு 2 ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு ஒரு டேட் இருக்கு, கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதுல அந்த 2 பொண்ணு பாத்தீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்ல நான் வரல, எனக்கு படிக்கணும், படிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஜாங்கி இருக்காங்கல்ல, சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 டிக்கெட் இருக்குல்ல, சோ அப்ப நாங்க 2 பேர் வரோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க. நல்லா ஃபன்னா இருக்கும், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே ரெடி ஆகுறாங்க. ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்கூல் பொண்ணுங்க மாதிரியே அந்த இடத்துக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஜேபிலும் மாசங்கும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 4 பேர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜேபில் வந்து நம்ம ஹீரோயின் ரேவை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகுறாரு. நம்ம ரேவும் அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி போறாங்க. இதை வந்து நம்ம ஜாங்கி பாத்துறாங்க, இவ ஏன் இவ்வளவு பதட்டம் ஆகுறான்னு சொல்லிட்டு. சோ இப்ப ஜேபிலும் ரேவும் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட மனசுல என்ன ஓடுது அப்படின்னா, உன்னை பாக்குறதுக்காக எந்தெந்த இடத்துக்கோ போனேன், போலீஸ் எல்லாம் என்ன பிடிச்சது, ஆனா கடைசியில பார்த்தா உன்னை பார்க்கவே முடியாது, அவ்வளவுதான் நினைச்சு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன், கடைசியில முன்னாடியே நான் வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஜேபிலும் நம்ம ஹீரோயினை இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு எபிசோட்ல வந்து மீட் பண்றேன். பாய்.